பாத்திரம் ஒரு நாள் இல்ல அவர்னா. இந்த அவர்னாவும் ஒரு நாளும் ஒரே ஆள் தான். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு நாளுடைய வாழ்க்கை, இந்த அவர்னாவுடைய வாழ்க்கையை தான் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இந்த தாவீதுடைய வாழ்க்கை, இந்த அவர்னாவுடைய வாழ்க்கையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தாவீதுடைய வாழ்க்கை, இந்த ஒரு நாளுடைய வாழ்க்கை தான் நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். பாருங்க, எத்தனை பேத்துக்கு இந்த ஒரு நாளை தெரியும்? ஒரு நான்கு கதாபாத்திரம் வேதத்துல இருக்கிறாருங்கிறதே தெரியாது இல்லையா? ஹல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. வேத அறிவு நமக்குள்ளால இல்லை அப்படின்னா நம்முடைய நிலைமை மோசமாகிவிடும். வேத அறிவு நமக்குள்ளால இருக்கணும். நம்ம சொல்றோம் இரவும் பகலும் நம்ம பைபிளை படிக்கிறோம் பிரதர், நல்ல வேதத்தை படிக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஒரு நாள். சரி, நம்ம செய்திக்கு நேராய் போகலாம். முதலாவது தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே ஒரு நாளுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது தேவனுக்கு விரோதமாய் செய்த 2 பாவங்கள். தாவீது வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. தாவீது வாழ்ந்த வாழ்க்கை என் தேவன் மெச்சுக்கொள்ளுகிற வாழ்க்கை, என் இதயத்துக்கு ஏற்ற தாசன்னு சொல்லி இந்த தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிறாரு. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில 2 தவறுகள் நடந்தது. ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, பட்சத்துல நடந்த தவறு. என்ன ஒரு தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாவீது ராஜ்யபாரத்துல ராஜாவா இருக்கும் போது தாவீதுக்குள்ளால ஒரு எண்ணம் உண்டாகுது. என்ன எண்ணம் உண்டாகுனா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடணும்னு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணணும் அப்படின்னு சொல்லி தாவீதுக்குள்ளால ஒரு எண்ணம் உண்டாகுது. கவனிக்க, 1 நாளாகமம் 21வது அதிகாரத்துல நான் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து வசனத்தோடு நீங்க கவனித்து என்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய காதால நல்ல கேட்டு கவனித்துக் கொள்ளும்படி உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கவனிங்க. இந்த தாவீது ராஜ்யபாரம் பண்ணுகிற நாட்கள்ல தாவீதுக்குள்ளால ஒரு எண்ணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், அதிலும் குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில், இந்த யூத ஜனங்களிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிலும் யுத்த களத்தில் நிற்கிற யுத்த வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அம்பு எய்கிற வில் வீரர்கள், பட்டயம் ஏற்றுகிற வீரர்கள் மட்டுமல்ல, யுத்த களத்தில் நிற்கிற யுத்த வீரர்கள் எத்தனை பேர் என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எண்ணி பார்க்கணும்னு சொல்லி தாவீதுக்குள்ளால ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால தன்னுடைய படை தளபதி ஆகிய இந்த யோவாபை கூப்பிட்டு இந்த தாவீது சொல்றான், இஸ்ரவேல் தேசம் எங்கிலும் இந்த யூதா தேசம் எங்கிலும் மட்டுமல்ல, பெயர்சேபா முதல் தான் வரைக்கும் என்ன செய்யணும்னா, இருக்கிற ஜனங்களை எல்லாம் எண்ணி தொகையிட்டு கொண்டு வாங்க சொல்லி யோவாப்பிட்ட சொல்றாரு தாவீது. இந்த யோவாப்பு சொல்றாரு 2வது வசனம், 21 2வது வசனம். இப்ப பாருங்க, இங்க இருந்து தொடங்குறேன். இப்ப யோவாப்பு சொல்றாரு தாவீது கிட்ட, நமக்கு ஆண்டவர் திரளான ஜனங்களை தந்திருக்கிறாரு, இன்னும் திரளான ஜனங்களை தருவாரு, அதனால இந்த காரியம் வேண்டாம், இது ஒருவேளை கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கலாம் சொல்லி இந்த யோவாப்பு சொல்லும் போது, யோவாப்போடு கூட இருந்த படை தளபதியும் சொல்லும் போது இந்த காரியத்தை தாவீதால ஏற்றுக்கொள்ள முடியல. தாவீது ராஜா இல்ல, அதனால தாவீது சொன்ன காரியம் ஓங்கி நின்னதுனால இந்த யோவாப்பு என்ன செய்தார்னா, தொடர்ந்து கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு மேலாக இது தான் முதல் பெயர்சேபா தேசம் எங்கிலும் சுற்றி திரிந்து இந்த ஜனங்களை தொகையிட்டு இந்த ஜனங்களை எண்ணி எவ்வளவு என்று கணக்கெடுத்து கொண்டு வருகிறார். அதிலேயும் பிரதானமாய் எவ்வளவு யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுத்து கொண்டு வருகிறார். பாருங்க, வேதம் சொல்லுது 11 லட்சம் யுத்த வீரர்கள் இஸ்ரவேலில் இருந்தார்களாம். 4,70,000 யுத்த வீரர்கள் யூதாவில் இருந்தாங்களாம். ஆக மொத்தம் 15,70,000 யுத்த வீரர்கள் இந்த இஸ்ரவேல்ல இந்த தாவீதுக்கு கீழே இருக்கிறாங்க. கவனிங்க, இந்த தாவீது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளால இருக்கிற யுத்த வீரர்களை தொகையிட சொன்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமை. என்னுடைய ராஜ்யபாரத்துக்குள்ளாலே யுத்தம் செய்யத்தக்கதாய், வில் ஏந்தத்தக்கதாய், பட்டயத்தை ஏந்தத்தக்கதாய் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்னுடைய ராணுவம் எப்படிப்பட்டதாய் இருக்குதுங்கிற இவன்
என்ன செய்தானா? பெருமைப்பட ஆரம்பித்தானா? இவனுடைய பெருமை நிமித்தம் என்ன சொன்னான் பாருங்க. தாவீதுக்குள்ளால என்ன உண்டாயிடுச்சுன்னா, இப்போ ராஜா இல்ல, தன்னுடைய படைபலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சோதிச்சு பார்க்கத்தக்கதாக ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை இது தாவீதுக்குள்ளால வந்துருச்சு. ஆனா பாருங்க, இன்னைக்கு என்னோட இருக்கிற படைபலம் எப்படி இருக்குது, என்னுடைய பலன் எப்படி இருக்குது, என்னுடைய யுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற இந்த தாவீது முன்னாடி தாழ்மையா இருக்கும் போது என்ன சொன்னா, என்னால எதுவுமே ஆகாது, எல்லா காரியங்களும் ஜெயிக்க உங்களாலதான் முடியும், எங்களுடைய வில்லுகளும் சரி எங்களுடைய அம்புகளும் சரி ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லி பேசின தாவீது. சங்கீதம் 44 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 44 5, 6 வாசிக்கும் போது, உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. என் பட்டயம் என்னை, அப்படி சொன்ன தாவீது இப்ப என்ன சொல்றானா, வில் வீரர்கள் எத்தனை பேர், பட்டயம் ஏந்துகிறவர்கள் எத்தனை பேர், யுத்த களத்துல யுத்தத்துக்கு நிக்கிற யுத்த புருஷர்கள் எத்தனை பேர் சொல்லி என்ன சொன்னால, இந்த எண்ணிக்கை தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பா இருந்துச்சு. ஹல்லேலூயா. கவனிங்க, அந்த நாளாகமம் 21:7 வசனம் சொல்லுது, இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாததாக இருந்தது, தேவனுக்கு பிரியமில்லாததாக இருந்தது. இதனால ஆண்டவருக்கு தாவீது மேல கோபம் வந்துருச்சு. நான் சொன்னேன்ல, தாவீது 2 தப்பு பண்ணாரு. ஒரு தப்பு பத்சபாளோட, இன்னொரு தப்பு இந்த இடத்துல. இப்ப பாருங்க, ஆண்டவருக்கு கோபம் வந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார்னா, காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை இந்த தாவீது இடத்துல அனுப்பி இந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்லு, தாவீது செய்த காரியம் என் பார்வைக்கு அருவருப்பா இருந்ததுனால நான் ஒரு 3 தண்டனையை உனக்கு நான் சொல்லி விடுகிறேன். இதுல எந்த தண்டனை அவன் ஏற்றுக்கொண்டாலும் அந்த தண்டனையின்படி நான் தண்டிப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப காத்து தீர்க்கதரிசி தாவீதுட்ட வந்து சொல்றாரு, ஆண்டவருக்கு மேல கோபம் வந்துட்டு நீ தொகையிட்ட தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பா இருந்துச்சு, அதனால ஆண்டவர் 3 விதமான தண்டனை என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. இதுல எந்த தண்டனை உனக்கு கொடுக்கலாங்கிறத நீயே முடிவு பண்ணு, அதை நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல போறேன். என்ன தண்டனை? 1, இந்த தேசத்துல கொடிய பஞ்சம். 2வது, சத்துருக்கள் கையில உன்னை ஒப்பு கொடுக்கிற காரியம். 3வது, இந்த தேசத்துல கொள்ளை நோய்கள். இப்ப தாவீது ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஊர் மனுஷன் உலக மனுஷன் சத்து விட்டு நான் விழுகிறதை விட என் தேவன் சமூகத்துல என் தேவனிடத்துல விழுந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தேவன் கொடுக்கிற அடியை நான் பெற்றுக் கொள்கிறேன்னு சொல்லி தாவீது ஒரு முடிவு எடுத்தாரு. இதனால என்ன நடந்துச்சுனாக்கி, அன்றைக்கு அந்த தேசத்துல கொள்ளை நோய் உருவானது. கவனிங்க, இந்த கொள்ளை நோய் 3 நாட்கள் இந்த இஸ்ரவேல் மத்தியிலேயோ இந்த யூதா மத்தியிலேயோ இந்த தாவீது ராஜா ராஜ்யம் பண்ண எல்லா இடத்திலையும் இந்த கொள்ளை நோய் வந்ததுனால கிட்டத்தட்ட 3 நாட்கள்ல 70,000 பேர் மடிந்து போனார்கள். 70,000 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா இந்த தேசத்துல எவ்வளவு ஒரு அழுகுரல் உண்டாயிருக்கும், எவ்வளவு ஒரு கூக்குரல் உண்டாயிருக்கும், எவ்வளவு ஒரு அழுகை உண்டாயிருக்கும், செத்து போன பாடிகளுடைய நாற்றம் உண்டாயிருக்கும். பாருங்க, ஒரு நம்ம ஊர்ல வந்து கொரோனா என்கிற கொள்ளை நோயில கூட 3 நாட்கள்ல 70,000 பேர் இறந்து போகல. இந்த தேசத்துக்குள்ள சமூகம் நடக்குது, 3 நாட்கள்ல 70,000 பேர் இறந்து போனார்கள். இப்ப பாருங்க, தாவீதுக்குள்ளால வேதனை உண்டாயிடுச்சு, தாவீதுக்குள்ளால வருத்தம் உண்டாச்சு. இப்ப தாவீது போய் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் அல்லவா தவறு செய்தேன், நான் அல்லவா தப்பு செய்தேன், இந்த அப்பாவி ஜனங்கள் இந்த ஆடுகள் என்ன செய்தது, எனக்கு நல்ல மேய்ப்பன் அல்லவா. உண்மையில தாவீது நல்ல மேய்ப்பன், ஒரு நல்ல ராஜா.
இப்போ தாவீது தேவ சமூகத்தில் போய் அழுகிறான். ஆண்டவரே, நான் அல்லவா தவறு செய்தேன், இந்த ஜனங்கள் என்ன செய்துச்சுன்னு சொல்லி அழுத உடனே ஆண்டவர் என்ன செய்யறார்னா, மறுபடியும் இந்த காத்து தீர்க்கதரிசியை கூப்பிட்டு தாவீதுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். என்ன செய்தி அனுப்புகிறார்னா, நீ போய் அவனாவுடைய களத்துல, அங்க தூதன் பட்டயத்தை உருவி கொண்டு இந்த அவனாவுடைய களத்துல நின்று கொண்டிருக்கிறான், நீ போய் அவனாவுடைய களத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே எனக்காய் ஒரு பலியிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காத்திருக்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். இப்ப கவனிங்க, இந்த தாவீது என்ன செய்கிறான்னா, அவனாவுடைய களத்துல, அதாவது ஒர்னானுடைய களத்துக்கு வருகிறான். ஒர்னானுடைய களத்துக்கு வரும்போது ஒர்னான் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னா, களத்து மேட்டரை போரடித்துக் கொண்டிருக்கிறானா. நல்ல கவனிங்க, ஒர்னான் களத்து மேட்டரை போரடித்துக் கொண்டிருக்கிறான். களத்து மேட்டரை போரடிக்கிறான காரணம் என்ன தெரியுமா? அறுவடையின் நாட்கள் இது. பாருங்க, இஸ்ரவேல்ல எல்லாருக்கும் காணியாட்சியை பங்கிட்டாங்கல்ல, லேவியாகமத்துல எல்லாருக்கும் சுதந்திரத்தை பங்கிட்டாங்கல்ல. அப்ப எல்லாருக்குமே வயல் நிலங்கள் கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த வயல் நிலங்கள்ல கிட்டத்தட்ட விவசாயம் பண்ணி இந்த விவசாயம் வளர்ந்து கோதுமை மணிகள் வளர்ந்து நிக்குது இல்ல, இத அறுக்கும் போது இதை என்ன செய்வாங்கன்னா, அறுவடை பண்டிகைன்னு சொல்லி கொண்டாடுவாங்க. பாருங்க, இந்த அறுவடை பண்டிகை கொண்டாடும் போது பாத்தீங்கன்னா, முதல்ல எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் எல்லாம் நல்லா பயிர்கள் வளர்ந்து நிற்கும் போது நேரம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கொத்து கதிர்களை அறுப்பாங்க. முதலாவது ஒரு கொத்து கதிர்களை அறுத்து நேர ஆசாரியன்ட்ட கொண்டு கொடுப்பாங்க. ஆசாரி என்ன செய்வான்னா, இந்த ஒரு கொத்து கதிர்களை வாங்கி தேவன் முன்னாடி அசைவாட்டுவான். அசைவாட்டின பின்னாடி இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்கன்னா, வயல்களை அறுக்க ஆரம்பிப்பாங்க. 6 மாசம் காத்திருந்து இந்த வயல்களை அறுக்கிறாங்கல்ல, இந்த நாளை எப்படி கொண்டாடுவாங்கன்னா, கோலகாலமா கொண்டாடுவாங்க. நீங்க வேதத்துல வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அறுவடை பண்டிகைங்கிறது ரொம்ப முக்கியமான பண்டிகை. பாருங்க, இன்னைக்கு நம்ம கோயில்கள்ல திருவிழா கொண்டாடுறாங்கல்ல, நம்ம ஊர்ல திருவிழா கொண்டாடும் போது என்ன செய்வாங்க, சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடுவாங்க. எங்க ஊர்ல திருவிழா நடக்குது, நீங்க வாங்க அப்படி சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்காங்கல்ல. இதே போலதான் யூதர்கள் இந்த இஸ்ரவேலர்கள் அறுவடை பண்டிகையை கொண்டாடும் போது அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்கள சுத்தி இருக்கிற பாவப்பட்டவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அறுவடை பண்டிகையை கொண்டாடுவாங்க. மட்டுமல்ல, இந்த அறுவடை எப்படி நடக்கும்னா, டெய்லி காலையில தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் இந்த வயல்களை அறுத்து சாயங்காலம் என்ன செய்வாங்கன்னா, இந்த களத்துல கொண்டு வைத்து போராடிப்பாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், நம்முடைய ஊர்ல இந்த நெல் கதிர்களை அறுத்து களத்துல வச்சு மாடுகளை வைத்து சூழடிப்பாங்கன்னு சொல்லுவோம். நம்ம இததான் வேதம் போரடிப்பாங்கன்னு சொல்லுது. ஆனா அந்த நாட்கள் அவங்க போரடிச்ச விதம் வேற. உருளைகள் உருண்டு கொண்டே வரும். மாடு சுத்தி சுத்தி வர 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 இந்த உருளைகள் உருண்டு கொண்டே வரும். உருளைகளை வச்சுதான் போரடிப்பாங்க கோதுமை மணிகளை. இப்ப கவனிங்க, வயல் நிலத்துல இந்த கதிர்களை அறுத்து இந்த ஒர்னான் போரடித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப தாவீது நிக்கிறான். எதுக்கு நிக்கிறான்னா, இங்க ஒரு பலி செலுத்தணும். அதுக்காக ஒர்னானை கூப்பிட்டு தாவீது கேட்கிறாரு, ஒர்னானே, நம்முடைய தேசத்துல உண்டாயிருக்கிற இந்த வாதை, இந்த சங்காரம் நிறுத்தப்படுவதற்காக உம்முடைய களத்தை எனக்கு கொடுக்க வேண்டும்னு தாவீது கேட்கிறார். தாவீது கேட்கும் போது பாருங்க, சூழ்நிலை எப்படி இருக்குது. இந்த நிலம் முழுசா விளைஞ்சு நிக்குது. அறுவடை நேரம். தாவீது கேட்கிறாரு, ஒன்னான்ட்ட உன் களத்தை எனக்கு கொடு அப்படின்னு. கொடுக்க முடியாத சூழ்நிலை. இப்ப ஒருவேளை இந்த இடத்துல ஒன்னா நான் இருந்திருப்பேன்னு வைங்களேன், நான் என்ன சொல்லியிருப்பேன், ஐயா உமக்கே தெரியாதா, 6 மாசம் பிரயாசப்பட்டு இந்த அறுவடை நாட்கள்
இப்பதான் நாங்க என்ன செய்யறோம், எல்லாம் அறுத்து போராடித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நீங்க கேட்கலாமா? ஒரு 2 மாசம் கழிச்சு வாங்க. தேசத்துல வாதம் உண்டானா என்ன, சங்காரம் உண்டானா என்ன, நீங்க 2 மாசம் கழிச்சு வாங்க. இப்ப போய் கேட்கிறீங்களா ஐயா? அதுதான் நான் சொல்லி இருப்பேன். அங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை இல்லை. ஏன்னா அறுவடையின் நாட்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னா, இந்த கதைகளை அறுத்து போராடித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை கொடுக்க முடியாத சூழ்நிலை இல்லைன்னா நான் என்னமா சொல்லியிருப்பேன், தாவீது ராஜா வாங்க ராஜா, முடிவெல்லாம் உடனே எடுக்க முடியாது ராஜா, நீங்க போங்க, நான் என் பொண்டாட்டிகிட்ட போய் பேசிக்கிட்டு என் பிள்ளைகள்கிட்ட போய் பேசி பர்மிஷன் வாங்கிக்கிட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி நான் ஒரு தூது அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதில் சொல்லியிருப்பேன். அவன் இந்த ஒன்னான் அப்படி இல்லை. ஒன்னான் என்ன செய்யறான்னா, தாவீது எப்ப வந்து இந்த களத்தை இந்த ஒன்னான் கிட்ட கேட்டானோ அந்த நிமிஷமே இந்த ஒன்னான் தன்னுடைய இதயத்தை திறந்து கொடுக்கிறான். என்ன சொல்றானா, இந்த நிலத்தை மட்டுமல்ல, இந்த களத்தை மட்டுமல்ல, என்னுடைய மாடுகளையும் தருகிறேன். மட்டுமல்லையா, இது பலி செலுத்துவதற்காக விறகுகளையும் தருகிறேன். மட்டுமல்ல, போஜன பலி செலுத்தணும்னா என் கோதுமை நிறைய இருக்குது, கோதுமையை நான் தாவேன். இந்த ஒன்னானுக்குள்ளால ஒரே ஒரு ஆசை, என்னுடைய தேசத்தில் உண்டாக இருக்கிற சங்காரம் நிறுத்தப்பட வேண்டும். என்னுடைய தேசத்தில் உண்டாயிருக்கிற இந்த பேரழிவிலிருந்து என்னுடைய ஜனங்கள் காக்கப்பட வேண்டும். இந்த தேசத்துல உண்டாயிருக்கிற இந்த வாத எப்படியாவது நிறுத்தப்பட வேண்டுங்கிற இந்த ஆசையினால ஒரு நாள் என்ன செய்யலாம், தன்னுடைய இதயத்தை திறந்து என்ன சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி நான் அத்தனை கொடுக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தான் பாருங்க. இதை தான் ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவனுக்கு என்ன எதிர்பார்க்கிறானா, உன் இதயத்தை திறந்து உன்னை முழுசா எனக்கு கொடுன்னு சொல்றாரு. எதை எப்ப கொடுக்க முடியாதோ அப்பதான் அவர் கேட்பாரு. எப்ப கொடுக்க சாத்தியமே இல்லையோ அப்பதான் கத்த கேட்பாரு, நீ கொடுன்னு கேட்பாரு. அப்ப கவனிங்க, கொடுக்க சாத்தியம் இல்லாத நேரத்துல, கொடுக்க வாய்ப்பு இல்லாத நேரத்துல கத்தருக்காக நீங்க உங்களை கொடுக்கிறீங்கல்ல, அதுதான் கத்தர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப கொடுக்க முடியாதோ அப்ப நான் கத்தர் கேட்பாரு. எப்ப கொடுக்க வாய்ப்பே இல்லையோ அப்பதான் கத்தர் கேட்பாரு. அவனுக்கு எப்ப கேட்பான்னு தெரியாது, எப்ப வேணாலும் கேட்கலாம். அவனுக்கு எப்ப கேட்டாலும் நீ கொடுக்க ரெடியா இருக்கணும். எதை கொடுக்கணும், கத்தருக்காக எதை வேணாலும் கொடுக்க நான் ரெடி. ஒரு நாள் அப்படிதான் இருந்தா, என் தேசத்துல இருக்கிற இந்த வாதையத்துல இருந்து என் ஜனங்க காக்கப்படணும்னா என்ன வேணாலும் நான் கொடுக்க ரெடி. தாவீது சொல்றான், இந்த நிலத்தை கொடு, இது என்ன விலை பெறுமோ அந்த விலையை நான் உமக்கு தருகிறேன்னு சொல்லும் போது அதெல்லாம் இந்த ஒரு நாள் எதிர்பார்க்கல. உங்களுக்கு நலமானபடி செய்யுங்க, எல்லாமே நான் கொடுக்கிறேன். ஒரு தேவ பிள்ளை எப்பவும் என் தேவனுக்கு நான் கொடுக்கிறத உச்சிதமாய் கொடுக்கணும், முழுமையாய் கொடுக்கணும், திருப்தியாய் கொடுக்கணும், பழுதானதாய் கொடுக்க கூடாது. என் மனசை முழுசா திறந்து என் தேவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு காத்திருக்கிறான். ஆபிரகாம் காத்திருக்கிறான், பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு காத்திருக்கிறான். இவருடைய 99 வயசுல தான் குழந்தைய உண்டாகுது. 99 வயசுல தான் ஒரு சுதந்திரவாளி உண்டாகிறான்.
ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது 2வது வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைய கொண்டு நீ மோரியா தேசத்துல பலிகுடின்னு சொல்றாரு. சாத்தியம் இல்ல, சான்ஸ் இல்ல, ஒத்தை கொழுப்பு இல்ல. ஏற்கனவே இஸ்மாயில் பிறந்தா இஸ்மாயில் உன்னுடைய சுதந்திரவாளி இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பிட்டாரு. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு சுதந்திரவாளி தான், ஈசாக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய கொண்டு பலி கொடுன்னு. ஆபிரகாம் முழு இதயத்தோட கொடுத்தான். கொஞ்சம் கூட யோசிக்கல, கொஞ்சம் கூட சிந்திக்கல. கர்த்தருக்காக எதையும் கொடுக்க ஆபிரகாம் ரெடியா இருந்தார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி கர்த்தருக்காக நான் எதை வேணாலும் கொடுப்பேன்னு சொல்லி காத்து இருக்கிற தேவ பிள்ளைகளை தேவனுக்கு எதிர்பார்க்கிறார். பாருங்க, லூக்கா 5வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் நம்ம வாசிக்கும் போது நோட் பண்ணிடுங்க, வாசிக்க நேரம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா பேதுரு ராம் முழுதும் பிரயாசப்படுறாரு, ஒண்ணுமே கிடைக்கல, வெறுமை, ஒண்ணுமே இல்ல. ராத்திரி முழுதும் பிரயாசப்படுறாரு, ஒண்ணும் கிடைக்கல. இப்ப ஒண்ணு இல்லாம திரும்பி வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்துல போய் வளைய போடுங்கிறாரு. இப்ப ஆழத்துல போய் வளைய போடுறான், 2 படகுகள் அமிழத்தக்கதாய். இப்ப கவனிங்க, 2 படகு நிரம்பின உடனே எப்படி வந்ததுப்பா? எவ்வளவு கனவுகளை தட்டி விட்டுருப்பான்னு நினைக்கீங்க? முழுக்க முழுக்க வெறுமையை பார்த்தவன் இப்ப 2 படகு நிரம்புது. நானா இந்த படகுல தள்ளாடி தள்ளாடி 2 படகு நிரம்பி வரும்போது நான் என்னையுமே நினைச்சிருப்பேன், அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி செய்யலாம். ஏன்னா 2 படகு நிரம்பிடுச்சு. வெறுமையை கண்ட எனக்கு மகா செழிப்பு, மகா செழிப்பு. இந்த செழிப்பை பார்த்த உடனே என் கனவுகளை, என் கற்பனைகளை சும்மா தட்டி விடுவேன். அப்படி இந்த கடல்ல தள்ளாடி 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 2 படகும் கரையை நோக்கி வரும்போது நானா என பெருமையை பார்த்த எனக்கு 2 படகு நிரம்பி இருக்கிறா. எப்படி இருக்கும், எவ்வளவு குதூகலமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வெறுமையை பார்த்த என் வாழ்க்கை செழிப்பாயிடுச்சு. பாருங்க, கதைக்கு வரதுக்குள்ளால 1000 கனவுகள். நானா இருந்தாலும் இதே கனவுதான், நீங்களா இருந்தாலும் இதே கனவுதான். இன்னைக்கு மட்டும் நீங்க போகும்போது அதுல ஒரு பை கிடக்குது. என்னடான்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா உள்ளால ஒரு 25 லட்சம் ரூபாய், 50 பவுன் நகை, ஒரு 10-25 தங்க கட்டி எல்லாம் இருந்துச்சு வைங்களேன். நீங்க எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது எப்படி போவீங்க? வீட்டுல போனா தூக்கம் வருமா? பாருங்க, பேதுருக்கு கையில கடைசியிலிருந்து பேதுருக்கு ஒரே உற்சாகம், ஒரே கொண்டாட்டம். ஆகா, அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், 1000 கனவுகளை தட்டி விடுறான். கதைக்கு வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் தூக்கி போட்டு நீ என் பின்னாடி வந்துட்ட. பாருங்க, கர்த்தருக்காக தன்னுடைய இதயத்தை முழுசா குடிக்கிற மனுஷனா இருந்ததுனால அத்தனை அந்த 11வது வசனம் சொல்லி எல்லாத்தையும் அப்படியே விட்டுக்கிட்டு அப்படியே இயேசுவுக்கு பின்னாடி போனான். அப்படி ஒரு இதயத்தை இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அப்படி அவன் போனதுனாலதான் அவனை கொண்டு அவ்வளவு பயங்கரமான காரியங்களை என் தேவனால் செய்ய முடிஞ்சிச்சு. கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அப்படி ஒரு இதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. எதை கொடுத்தாலும் என் தேவனுக்கு முழுசா கொடுக்கணும். உங்களுக்கு என்ன வேணாண்டவரே, என்ன செய்யலாண்டவரே? ஒரு தேவ பிள்ளை எப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கானோ அந்த தேவ மனுஷன் இந்த ஒன்னானை போல தேவனுக்காய் முழுசா கொடுக்கணும். கொடுக்க சாத்தியமே இல்லை.
கொடுக்க சந்தர்ப்பமே இல்ல. அறுவடை நடந்துகிட்டு இருக்குது, களத்துல போராடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா இந்த ஒன்னான் சொல்றா, இந்த களத்தை மட்டுமல்ல, இந்த நிலத்தை மட்டுமல்ல, பலியிடுவதற்கு தேவையான அத்தனை உருளைகளை நான் தருவேன். இந்த உருளைகளை கொண்டு நீங்க முதலாவது அடுக்கி, அதுக்கு மேல விளம்புகளை அடுக்கி, அதுக்கு மேல அதுல மேல வைக்கிறதுக்கு அந்த மாடுகளையும் நான் தருவேன். எவ்வளவு தாராள மனசு பாருங்க, எவ்வளவு தாராள மனசு. களத்தையும் கொடுக்கிறேன், நிலத்தையும் கொடுக்கிறேன், மாடையும் கொடுக்கிறேன், விறகையும் கொடுக்கிறேன், உருளையும் கொடுக்கிறேன். 23வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21வது அதிகாரத்துல 21வது வசனம். ஒர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றார். மட்டுமல்ல, நிலத்தையும் கொடுக்கிறேன், நிலத்தோடு இருக்கிற களத்தையும் கொடுக்கிறேன், எல்லாத்தையும் கொடுக்கிறேன். இவன் என்ன சொல்றானா, என்கிட்ட இருக்கிற அத்தனையும் கொடுத்துக்கிட்டு நான் வேணா வெறுமையா போகிறேன். லேவியாகம புத்தகத்தை வாசிக்கும் சொல்லப்படுது, தாவீது நிலத்துக்கும் பணத்தை கொடுத்தானா, களத்துக்கும் பணத்தை கொடுத்தானா. கிட்டத்தட்ட அது இந்த ஒன்னானுடைய வாழ்க்கையை மேன்மையாக்கிச்சான். நீ கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு கொடுத்தா அவர் பல தடையாய் திருப்பி கொடுக்காம விட மாட்டாரு. அப்ப பாருங்க, நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்றோம், கிறிஸ்துவுக்காக நான் அர்ப்பணிச்சுட்டேன்னு சொல்றோம், என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து வந்துட்டான்னு சொல்றோம். நம்ம கிறிஸ்துவுக்காக எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? அன்னைக்கு தேவனுடைய பார்வைக்கு ஒரு நாளுடைய களம் கண்ணில் பட்டுச்சுல, அதே போல இன்னைக்கு தேவனுடைய பார்வைக்கு களம் ஆகிய இருதயம் என் தேவனுடைய கண்ணில் பட்டுருச்சு. தேவன் அன்னைக்கு ஒரு நாட்ட அந்த களத்தை கேட்டது போல இன்னைக்கு உங்ககிட்ட உங்களுடைய இருதயத்தை கேட்கிறாரு. எத்தனை பேர் கொடுக்க ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் என் இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறான்னு வர? எனக்கு எந்த ஆசையும் இல்லை. எப்ப கேட்பாரு, எப்படி கேட்பான்னு தெரியாது. சகோதரே, எனக்கு தெரிந்தவர் ரொம்ப போராடினார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டம். போராடி 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 தன்னுடைய சகோதரிகள் 3 பேர்த்த கல்யாணம் பண்ணி கொடுத்தார். வாழ்க்கை ஃபுல்லா போராட்டம். 3 சகோதரிகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இந்த கருத்தெல்லாம் தீர்த்து எடுத்து மனுஷன் ரட்சப்படுறதுக்குள்ளாலே வயசு 33-34 ஆயிடுச்சு. இந்த நாட்கள்ல தான் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு. நல்ல வேலை, கிட்டத்தட்ட மாசம் 85,000 ரூபாய் சேலரி. இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்த 13வது நாள் இவருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கி வச்சுட்டு 1 வாரத்துல வேலைக்கு போகலாம் இவருடைய ஆசை. இவர் நினைக்கிறாரு, அப்பா இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு இப்பதான் எனக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சுன்னு சொல்லி அவர் நிம்மதி பெருமூச்சு விடும்போது தேவனிடத்துல இருந்து அழைப்பு வந்துச்சு, நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் ஊழியத்துக்கு வா. இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு உங்களை தேடி வரல, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை போட்டுக்கிட்டு உன் இதயமாகிய அந்த களத்தை எனக்கு கொடு. கவனிங்க, எது நீங்க இம்பார்ட்டன்ட், எது நீங்க முக்கியம், எது என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேல இதான் எனக்கு முக்கியம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை கொடுக்க சொல்லுவாரு. கொடுக்க ரெடியா இருக்கணும். அதான் ஒரு தேவ பிள்ளையுடைய அழகு. எப்ப வேணாலும் எது வேணாலும் உங்களுக்காக நான் கொடுக்கிறதுக்காக என் இதயத்தை திறந்து வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் தலை சொல்ல முடியும்?
என் தேவனுக்கு எதை கொடுத்தாலும் உச்சிதமாய் கொடுக்கணும், உச்சிதமாய் கொடுக்கணும். குறை உள்ளதை கொடுக்க கூடாது. பாருங்க, கர்த்தருக்கு நீங்க கொடுத்தா எப்படி கொடுக்கணும்னா உங்க ஹார்ட்டை முழுசா கொடுக்கணும். நீங்க ஹார்ட்டை முழுசா கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய காரியத்துல எதையும் குறை வைக்க மாட்டீங்க. என் வாழ்க்கையில நன்மை இல்ல, நன்மை இல்ல, நன்மை இல்லைன்னா நீ கர்த்தருக்கு கொடுக்கறது என்ன செய்யல? உச்சிதமாய் கொடுக்கல. இந்த ஒரு நாள் என்ன செஞ்சானா, கர்த்தருக்கு என் தேசம் காக்கப்படணும், என் தேசத்துல வாதம் நிறுத்தப்படும் சொல்லி தன்னுடைய களத்தை கொடுத்தான், தன்னுடைய நிலத்தை கொடுத்தான், தன்னுடைய கோதுமையை கொடுத்தான், தன்னுடைய உருளைகளை கொடுத்தான், தன்னுடைய வாகுகளை கொடுத்தான். மட்டுமல்ல, தான் ஓட்டிக் கொண்டிருந்தாரு, அந்த போர் எடுத்துக் கொண்டிருந்தாரு, அந்த மாட்டையும் கொடுத்தான். எல்லாம் நம்ம எத்தனை பேர் முழுசா கொடுக்கிறோம்? கால் 6 மணிக்கு நமக்கு ஆராதனை, 6 மணிக்கு ஆராதனை, 6:15 தான் வீட்டுல உறக்கம் முடிக்கிறோம். 5:30 மணிக்கு ட்ரெயின்னா 4:45 ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறோம். 8 மணிக்கு ஃபிளைட்னா 6 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கிறோம். அத கத்த சொல்றாரு, நீ எனக்கு கொடுக்கறத உச்சிதமா கொடுங்கிறாரு, முழுசா கொடுங்கிறாரு. ஒரு நாள் கொடுத்தாங்க, ஆபிரகாம் கொடுத்தாங்க, பேதுரு கொடுத்தாங்க. கொடுத்தனாலதான் இவங்களை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தாலே இன்னைக்கு வரலாற்று சுவடாய் நம்முடைய கரங்கள்ல அவங்க புத்தகத்துக்குள்ள இருக்கிறாங்க. பேதுருவை கொண்டு அவ்வளவு பெரிய அசைவை உண்டு பண்ணணுமா? இவன் போட்டானே ஒரு தண்டானா, அத்தனை தண்டானாவையும் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தாங்க. பாருங்க, கரையில வந்த உடனேயே ஓட்டையும் விட்டுக்கிட்டு மீனையும் விட்டுக்கிட்டு அவருக்கு பின்னாடியே போனானா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உங்களை நம்பிதானே ஆண்டவர் இந்த தேசத்தை வச்சிருக்கிறாரு. உன் இதயத்தை நீ முழுசா கர்த்தருக்கு கொடுத்தா உன்னை கொண்டு தேசத்துல அசைவுகளை உண்டு பண்ணுவார். பேதுரு தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முழுசா கொடுத்ததுனாலதான் ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிப்பு. மரியாள் தன்னை தேவனுக்கு கொடுத்ததுனால அவ்வளவு பெரிய ரட்சகர் மரியாளுடைய வயிற்றுல பிறந்தாரு. உலகத்துக்கே ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. நம்ம எப்படி கொடுக்கிறோம்? எதில் ஆண்டவருக்கு முழுசா கொடுத்தோம்? எதை ஆண்டவருக்கு முழுசா கொடுத்தோம்? என் வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் இல்ல, என் வாழ்க்கையில இன்னும் மேன்மை இல்ல, என் வாழ்க்கையில உயர்வு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, முழுசா உங்களை கொடுத்து பாருங்களேன். எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட். வேலைக்கு போகிற இடத்துல 9 மணி வேலைன்னு வைங்களேன், விடமாட்டாரு. ஆண்டவருக்காக நீ கரெக்டா முழுசா கொடுத்தா ஒன்ன அலங்கரிக்காம என் தேவன் விடமாட்டாரு. உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய என் தேவனுடைய காலம் குறுகி போகல. ஒண்ணு செஞ்சா அவர் உனக்கு 100 செய்வாரு. இத புரிஞ்சிக்காம ஆண்டவருடைய காரியத்தை நீ அசட்டை பண்ணாத. அற்பமா என்னாத அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லு. வைராக்கியம் 6 மணிக்கு சர்ச்சுனா 5:30 போய் நான் என்ன செய்யலாம்? பெஞ்ச் எடுத்து போடலாமா, கூட்டலாமா, தண்ணி எடுத்து வைக்கலாமா, பாட்டு புக் எடுத்து வைக்கலாமா, நான் உதவிகளை செய்யலாமா? அப்படி இருதயத்தை என் தேவனுக்காக கொடுப்பனா உன் நிமித்தம் தேசத்தில் அசைவுகள் உண்டாகும். பாருங்க, இந்த அவனா களத்தை கொடுத்து
அங்க பலி செலுத்துகிற வரைக்கும் ஓங்கிய பட்டயத்தோடைய தூதன் நின்று கொண்டிருந்தான் வசனம் சொல்லுது. வீட்டுல போய் வாசிங்க. எப்ப பலி செலுத்தப்பட்டுச்சோ அப்ப ஆண்டவர் இந்த தூதன் சொல்றாரு, உன் பட்டயத்தை உரையிலே போடு. நீ அழிச்சது போதும், நீ கொண்டது போதும், நீ சூறையாடினது போதும். காரணம் என்ன தெரியுமா? ஒரு அழிவிலிருந்து ஒரு தேசத்தின் அழிவு காக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு நாளுடைய தியாகங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, நீங்க என்ன தியாகம் பண்ற கிறிஸ்தவ வாழ்க்கையில? நீ எதை செய்து கொண்டிருக்கிற? நான் கர்த்தருக்காக இதை செய்தேன்னு சொல்லி எதை உன்னால சொல்ல முடியும்? நீ கொடுக்கிற காணிக்கை ஆண்டவருக்கு வேண்டாம், உதாரத்துவமாய் கொடு. என் தேவன் ஒருபோதும் உங்கள்கிட்ட புடுங்குகிறவதில்லை, உங்களை வலுக்கட்டாயப்படுத்துகிறவதில்லை. இந்த ஒரு நான் உதாரத்துவமாய் கொடுத்தான் பாருங்க. தாவீது கேட்கிறான், உன் களத்தை கொடுன்னு கேட்கிறான். உன் களத்தை கொடுயா. ஒரு நான் சொல்றான், களத்தை மட்டும் இல்ல என் நிலத்தையும் கொடுக்கிறாய். நிலத்தை மட்டும் இல்ல உருளைகளையும் கொடுக்கிறாய். உருளைகளையும் மட்டுமல்ல விறகையும் கொடுக்கிறாய். விறகு மட்டுமல்ல, இந்த கோதுமையை அறுத்து சேர்த்து வச்சிருக்கிறாய். இந்த கோதுமையும் போஜன பலிக்காக கொடுக்கிறாய். அதோட விடலைங்க, அதோட விடல. தான் போரடித்து கொண்டிருந்தாரு. அந்த மாட்டையும் பலிக்கு கொடுக்கிறார். ரெடி பலி செலுத்துறதுக்காக எதை வேணாலும் கொடுக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளை, பலி செலுத்தப்பட்டால் வாதை நிறுத்தப்படும். உன் குடும்பத்துல இன்னைக்கு வாதை இருக்கிறா, நீ பலி செலுத்து. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில வாதை இருக்கிறா, நீ பலி செலுத்து. என்ன பதில் பலி செலுத்தணும்? நீ கர்த்தருக்கு முழுசா கொடுக்கல. உன்னை ஒரு நான் களத்தை கொடுத்தது போல நீ உன் இருதயமாகிய நிலத்தை கொடு, உன் இருதயமாகிய களத்தை கொடு. வாதை நிறுத்தப்படும். உன் வாழ்க்கையில் இருக்க வாதை நிறுத்தப்படும். உன் தேசத்தில் இருக்கிற வாதை நிறுத்தப்படும். உன் பட்டணத்தில் இருக்கிற வாதை நிறுத்தப்படும். செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நான் காணிக்கை கொடுக்கவா பெது? நான் வேணா ஒரு 4 சென்ட் இடம் இருக்கு, ஒண்ணு செய்யாத. ஒரு நான் கொடுத்தது போல யாரெல்லாம் சொந்த வீடு வச்சுக்கீங்களோ, நாளைக்கு எல்லாரும் பட்டா போட்டுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. தங்க நகை நல்லா இருக்க கொண்டு கொடுங்க. யாரெல்லாம் பெங்களூர் ரூபா போட்டு வச்சுக்கீங்களோ, கர்த்தருக்கு கொடுங்க. எத்தனை பேர் ரெடி? ஒரு கையும் இருந்தாது. பாருங்க, ஒரு நான் கொடுத்தது நிலத்தையும் களத்தையும் அல்ல, இருதயத்தை. இருதயத்தை. இன்னைக்கு உங்க சொத்து வேண்டாம், உங்க பணம் வேண்டாம், உங்க தங்கம் வேண்டாம், நீ கர்த்தருக்கு எதையும் கொடுக்காம உங்க இருதயத்தை கொடுன்னு கர்த்தர் கேட்கிறார். உங்க இருதயத்தை கொடு. கர்த்தருக்கான நேரத்தை கர்த்தருக்கு சரியா கொடு. கர்த்தருடைய நேரத்தை வஞ்சிக்காதீங்க. ஒண்ணு சொல்றேன், என்ன நாங்க லேட்டா வரதுனால நீங்க இப்படி சொல்றீங்களான்னு கேட்டாங்க. ஆவியானவர் என்ன கைட் பண்றதை சொல்றீங்க. நீங்க லேட்டா வாங்கன்னு வைங்களேன், உண்மையாவே சொல்றேன், நீங்க 7:45 வந்தேன், எனக்கு சந்தோஷம் தான். 7:55 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்னு போடும்போது நீங்க வந்தாலும், அக்கா வாங்கக்கா, உங்க முகத்தை பார்த்ததுக்கு சந்தோஷம்க்கா. கடைசியாவது எங்களோடு இந்த ஐக்கியத்துல பின்னி பிணைந்து கொண்டிருக்கல 3 மாடியாகி கஷ்டப்பட்டு நீங்க மேல வந்தீங்களே, சந்தோஷம். நான் கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். ஆனா தேவன் அவர் சந்தோஷப்பட மாட்டாரு. ஏன்னா நான் என்ன நினைப்பேன், அக்கா எங்கேயோ முக்கியமான ஒரு வேலைக்கு போயிட்டு, எங்கேயோ ஒரு அவசரத்துக்கு போயிட்டு, ஏதோ ஒரு சூழ்நிலையில அக்கா கிளம்பும் போது வீட்டுக்கு விருந்துக்காரங்க வந்துட்டாங்க, அதனால அக்கா சிக்கிட்டாங்க.
எப்படியோ வீட்டுக்கு வந்த விழுந்தெல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டு அக்கா வந்துட்டாங்களே, நன்றி அக்கா அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா ஆண்டவர் பாப்பாரு, நீ உருண்டு 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 இளம்பனதை பாப்பாரு. நீ அப்படியே அங்கங்க நடந்து நடந்து 10 வாட்டு கண்ணாடியை பார்த்து இப்படியே சிவிட்டு பாப்பாரு. 6:15 மணிக்கு மேல டீ குடிச்சாதான் வர முடியும்னு சொல்லி போய் அடுப்ப பத்த வச்சு டீய போட்டு அதை பார்ப்பாரு. 6:20 ஆன போதும் அங்கங்க போய் உட்கார்ந்து உட்கார்ந்து இருந்தல்ல அதை பார்ப்பாரு. 5:45 அலாரம் வச்சு அலாரத்தை தட்டு விட்டுக்கிட்டு 6:15 வரைக்கும் தூங்கினல்ல அதையும் பார்ப்பாரு. நான் பார்க்கல. நான் அக்கா 7:45 வந்தா கூட அக்கா வாங்கக்கான்னு சொல்லுவேன். சந்தோஷம் எனக்கு. நீங்க 7:55 வந்தாலும் எனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். ஏன்னா 7:55 இந்த 3 மாடி யாரி நீங்க மேல வந்தீங்களே சந்தோஷம். ஆனா ஆண்டவர் பார்ப்பாரு. அங்கிருந்து பஸ் ஏறதுக்கு இல்ல வீட்டுல இருந்து பைக்ல வர்றதுக்கு இல்ல அங்கிருந்து நடந்து வர்றதுக்கு இப்படி 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 வர வேண்டியது இப்படி வந்தியே அதையும் பார்ப்பாரு. தேவனை ஏமாத்த முடியாதில்ல, என் தேவனை ஏமாத்த முடியாதில்ல. பாருங்க, சிலர் 5 மணி ஆவதுக்குள்ளால பதட்டப்பட்டு கிளம்புறீங்கல்ல அதையும் பார்க்கிறாரு. நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? நீங்க 7:45 ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரத்தை போடுறதுக்கு வந்தாலும் எனக்கு சந்தோஷம். ஆனா மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறாருங்க. அந்த இருதயத்தை என் தேவனுக்கு நீங்க முழுசா இந்த ஒரு நாள் தன்னுடைய இருதயத்தை எப்படி ஆண்டவருக்கு முழுசா கொடுத்தானோ அதே போல உங்க இருதயத்தை நீங்க முழுசா கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு செய்யறது எல்லாமே முழுசா செய்வார். பக்கத்துல சொல்லுங்க, நீ முழுசா கொடு, அவரெல்லாம் முழுசா செய்வார். அவர் முழுசா செய்தார்னா எந்த பழுதும் இருக்காது, எந்த குறைவும் இருக்காது, எந்த தரித்திரமும் இருக்காது. ஏன்னா உன்னை தரித்திரத்தில் வைப்பது என் தேவனுக்கு பிரியம் இல்ல. நீ ஒண்ணு செய்தா, நான் சொல்றேங்க, நீங்க ஒண்ணு செஞ்சா நான் மாறுதட்டி சொல்லுவேன், என் தேவன் உங்களுக்கு 100 செய்வார், 100 செய்வார். கர்த்தருக்காக எதை செய்து கொண்டிருக்கிறாய்? பக்கத்துல கேளுங்க, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றியே, கர்த்தருக்காக நீ எதை செய்து கொண்டிருக்கிறாய்? ஒரு நாளை போல உன்னை முழுசா கொடு. இந்த ஒன்னனுடைய வாழ்க்கையில எப்படி மேன்மையானதை செய்தாரோ, இந்த பாருங்க, ஆபிரகாம் பிள்ளை கொண்டு பலியிட்டான்ல, பலியிட போனான். கொண்டு போகும்போது யாரும் தெய்வ கொடுமை ஈசாக்க மட்டும் கொண்டு போனான். ஆனா அங்கிருந்து வரும்போது கர்த்தர் சொன்னாரு, ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்தாரு. பாருங்க, ஆசீர்வாதத்தோடு வந்தா, மகனோடு மட்டுமல்ல ஆசீர்வாதத்தோடு ஆபிரகாம் வந்தான். ஒரு கடலுக்குள்ள கிடந்தவன், கடலுக்குள்ள கட்டுமரத்தையே இழுத்துக்கிட்டு கிடந்தவன் ஒட்டுமொத்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாறினான்ல, தேசத்தை அசைச்சான்ல, அநேகருக்கு சவாலா இருந்தான்ல, இவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தான்ல, தேசத்தையே புரட்டி போட்டான்ல. ஏன் தெரியுமா? இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்தேனால. பாருங்க, இந்த உலகத்துல யாருக்கு கொடுத்தாலும் நீங்க குறைவை கொடுங்க, கர்த்தருக்கு நிறைவை கொடுங்க, கர்த்தருக்கு முழுசா கொடுங்க, கர்த்தருக்கு உச்சிதமா கொடுங்க. எதை? உங்க பணத்தால என் தேவனை திருப்திப்படுத்த முடியாது. ஒத்த காசு கொடுத்தாங்க. பாருங்க, நான் இப்ப ஒண்ணு சொல்றேன்,
நீ தசமம் கொடுக்கலாம், ஆண்டவரை பள்ளத்துக்கு கொடுக்க மாட்டார். நீ காணிக்கை கொடுக்கலாம், ஆண்டவரை பள்ளத்துக்கு கொடுக்க மாட்டார். இதெல்லாம் அங்க எடுபடும் நினைக்கீங்களா? ஒத்த காசு கொடுக்காட்டாலும் இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தா அவர் உன்னை ராஜ்யத்தில் கொண்டு சேர்த்துருவாரு. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீ ஒன்னும் கொடுக்காண்டா, உன் இருதயத்தை கொடு, முழுசா கொடு. ஆண்டவருடைய காரியத்துக்கு உன்னை முழுசா கொடு, உன்னை முழுசா அர்ப்பணி. ஆண்டவர் உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். உன்னை தேசத்துக்கு அடையாளமாய் மாற்றுவார். உனக்கு எல்லாம் நிறைவாய் செய்வார். உன் வாழ்க்கையில குறைவு இருக்காது. அத்தனை திருப்தியா நடக்கும். என்னென்ன கால கட்டத்துல என்னென்ன நடக்கணுமோ அத்தனை நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா.